Taste the Daily. திருவண்ணாமலை மற்றும் வேலூர் மாவட்டங்களில் தெரு நாய்கள் 10க்கும் மேற்பட்டோரை கடித்து குதறிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே அடுத்தடுத்த கிராமங்களில் குழந்தைகள், பள்ளி மாணவர்கள் என 7க்கும் மேற்பட்டோரை வெறி நாய்கள் கடித்து குதறியது. இதில் படுகாயமடைந்தவர்கள் ஆரணி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். அதேபோன்று வேலூர் மாவட்டம் பேர்ணாம்பட்டு, பங்களாமேடு, சவுக் ரோடு பகுதிகளில் சிறுவன் உள்ளிட்ட 3 பேரை தெருநாய்கள் கடித்ததில் படுகாயம் ஏற்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசு அதிகாரிகள் இனியாவது பொதுமக்கள் நலனில் அக்கறை கொண்டு தெருநாய்களை கட்டுப்படுத்த வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் நீதிமன்ற வளாகத்தில் வழக்கறிஞர் கண்ணன் மீது நடைபெற்ற கொலைவெறி தாக்குதலை கண்டித்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் வழக்கறிஞர்கள் நீதிமன்றங்களை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஈரோடு மாவட்டம் பவானி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் முன்பு 50க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் ஈரோடு மேட்டூர் பிரதான சாலையில் அமர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதேபோன்று மயிலாடுதுறை, திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி மற்றும் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்திலும் வழக்கறிஞர்கள் நீதிமன்ற பணிகளை புறக்கணித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் 28 மீனவ கிராமங்களைச் சேர்ந்த மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்க செல்லவில்லை. வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகும் வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. அதன்படி இன்று முதல் கடலுக்குள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று மீன்வளத்துறை சார்பில் மீனவர்களுக்கு உத்தரவிடப்பட்டிருந்தது. இதன் காரணமாக மயிலாடுதுறையில் விசைப்படகுகள் கடலுக்குள் மீன்பிடிக்க செல்லாததால் பரபரப்பாக காணப்படும் மீன்பிடி துறைமுகம் வெறிச்சோடி காணப்பட்டது. கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே மின்மாற்றி பழுதானதால் குடிநீர் இன்றி பொதுமக்கள் அவதியடைந்தனர். ஸ்ரீபுத்தூர் கிராமத்தில் நீர்த்தேக்க தொட்டிக்கு மின்சாரம் வழங்கக்கூடிய மின்மாற்றி வெடித்ததில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டது. இதனால் குடியிருப்பு மக்கள் வயல்களில் மின் மோட்டார் மூலம் இறைக்கப்படும் தண்ணீரை பிடித்து நீண்ட தூரம் சுமந்து செல்லும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் மின்வாரிய அதிகாரிகள் அலட்சியம் காட்டுவதாக குற்றம் சாட்டிய அப்பகுதி மக்கள் பழுதான மின்மாற்றியை சரி செய்து தடையில்லாமல் குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு திறனற்ற ஸ்டாலின் அரசுக்கு வலியுறுத்தியுள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டைப்பட்டினம் ஊராட்சியில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலைய மேற்கூரை கடந்த 2 தினங்களாக லேசான மழைக்கே கசியும் நிலையில் உள்ளது. ஆரம்ப சுகாதார நிலையத்தின் மேற்கூரையில் இருந்து மழைநீர் வழிந்து செல்லாததால் உள்பகுதிகளில் உள்ள மருத்துவர் அறை, மருந்து வழங்கும் இடம் மற்றும் புறநோயாளிகள் பிரிவு உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் சொட்டு சொட்டாக வடிந்து வருகிறது. இதனால் சிகிச்சைக்கு வருவோர் வழுக்கி கீழே விழும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. தீய சக்தி திமுகவின் சுகாதாரத்துறை இதனை கருத்தில் கொள்ளாமல் வெட்டி விளம்பரங்களுக்கு வீண் செலவு செய்வதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எங்களுக்கு தேவையான அளவு டாக்டர் இல்லை, விசகடி வைத்தியர் இல்லை, இது போல நுட வைத்தியர்கள் இல்லை, முக்கியமான அத்தியாவசிய தேவைக்கான வைத்தியம் இங்கே இல்லை. ஸ்கேன் சென்டர் ஒன்று இருக்குது, பேருக்கு தான் இருக்குது, அது வேலை செய்கிறதே இல்லை. ரொம்ப அவல நிலையாக இருக்குது. இந்த கட்டடம் ரொம்ப மோசமான கட்டடமாக இருக்குது. கட்டடத்துலேருந்து மழை பெஞ்சிச்சுன்னா சும்மா சாதாரண மழைக்குமே மேலேருந்து தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்குது. சொறு ஊற்றுது, தரம் முழுக்கவே ஈரம். எந்த பக்கம் போனாலும் ஒரே ஈரம். ரொம்ப மோசமான சூழ்நிலையில் இருக்குது. தென்காசி மாவட்டம் குற்றாலம் அருவியில் வெள்ளப்பெருக்கு குறைந்ததை அடுத்து பொதுமக்கள் குளியல் போட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. சுற்றுலா பயணிகளின் அதிவிருப்பமான இடங்களில் ஒன்றான குற்றாலம் மெயின் அருவியில் வெள்ளப்பெருக்கு காரணமாக கடந்த 3 நாட்களாக குளிக்க தடை விதிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் குற்றாலம் மெயின் அருவியில் வெள்ளப்பெருக்கு குறைந்ததை அடுத்து சுற்றுலா பயணிகள், பொதுமக்கள் அருவியில் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டது. இதையடுத்து குற்றாலம் மெயின் அருவியில் பழைய குற்றால அருவிகளில் ஏராளமான பயணிகள், ஐயப்ப பக்தர்கள் ஆனந்தமாக குளித்து மகிழ்ந்தனர். திருப்பூர் மாவட்டம் குருமலை பகுதியில் சாலை வசதி இல்லாததால் கர்ப்பிணி பெண்ணை மூங்கிலில் தொட்டில் கட்டி கரடுமுரடான வனப்பகுதி வழியாக கொண்டு சென்ற அவலம் அரங்கேறியுள்ளது. திருமூர்த்தி மலையை அடுத்த குருமலை பகுதியில் 2 மாத கர்ப்பிணி பெண்ணுக்கு திடீரென வாந்தி மயக்கம் ஏற்பட்டு உடல்நலக் குறைவு ஏற்பட்டதால் மூங்கிலில் தொட்டில் கட்டி கொண்டு வந்து மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். அப்பகுதியைச் சேர்ந்த மலைவாழ் மக்கள் தந்தையின் பெயரில் மக்கள் பணத்தை வீணாக செலவு செய்யும் நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசு தங்கள் மலைப்பகுதிக்கு முறையான சாலை வசதியும் பேருந்து வசதியும் ஏற்படுத்தி தர வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். சீக்கிரம் கொண்டு வரலாம்.